என் இனிய அன்புள்ளங்களே, இதோ இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று நமக்கு ஒரு துணையாளரை அனுப்பி அவரை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தூய ஆவியின் துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறார். 25-24 இருக்கிறோம். வியாகுல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டிய நற்கிரியை அன்னை மரியாவை குறித்து ஒரு திருப்பலி செய்வித்தால் அல்லது திருப்பலியில் பங்கேற்று அன்னை மரியாவுக்காக ஒப்பு கொடுத்தல். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 21-12-13. ஆண்டவரே, உமது வலிமையோடு எழுந்து வாரும், நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம். நீதிமொழிகள் 10:22-23-24. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். தீங்கிழைப்பது மதிக்கேடருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு. ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும். பாருங்கள், சில பேர் சில கேலி பண்ணுவாங்க, கேலி பண்ணி தமாஷ் பண்ணி கோவமாக பேசுவாங்க. ஆனால் அது அதே அவங்களுடைய தீங்கிழைப்பது மதிக்கிட்டோருக்கு முட்டாளினுடைய மகிழ்ச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஞானமே மெய்யறிவு உள்ளவருக்கு மகிழ்ச்சி தரும். நம்மளுக்கு புத்தி இருந்துச்சுன்னா நம்ம குற்றமான வார்த்தைகளை விளையாட்டாக நம்ம சொல்ல மாட்டோம். பாருங்கள், அந்த சுட்டி காட்டுற வார்த்தை, அவர்களை குற்றப்படுத்துதல், அவர்களை கரைப்படுத்துதல் வார்த்தை தான் ஒருத்தரை சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம் நம்ம விளையாட்டுக்கு செஞ்சோம் அப்படின்னு. நம்ம விளையாட்டுக்காக செய்யலை, அது மதி கெட்டோருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டம். அவங்களுக்கு அது முட்டாள்தனமான செய்கிற அந்த வேலை அவங்களுக்கு அதில் தான் மகிழ்ச்சி. நாம் தொடர்வது தூய கன்னிமரியாயின் திரு அவையின் அன்னை நினைவுக்கு உரியது. தொடக்க நூல் 3:9-15-20. உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். என்ற தூய நற்செய்தி வாசகம் 19:25-27. இவரே உம் மகன், இவரே உம் தாய். அன்று முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இன்றைய மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று, ஒரு பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்து வந்த ஒரு கைம்பெண்ணும் அவர் மகனும் ஒரு வீட்டில் வாழ்ந்துன்னு வராங்க. இந்த அன்னைக்கு அந்த மகன் மேலே ரொம்ப அதிக அன்பு. ஒரு நாள் அந்த மகனை வர வழியில் ஒருவன் வலுக்கட்டமாக சண்டை இழுத்து அவனை கொன்று போட்டுறான். இந்த தாய்க்கு அது தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுள்ள நுழைஞ்சு ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்கோ. இந்த தாயும் அப்படியே இருக்கிறா. அந்த போலீஸ்காரங்க அந்த பையனுடைய உடலை அந்த தாயிடம் கொண்டு கொடுத்துட்டு, அப்போ அந்த தாய் கதறி அழுது ரொம்ப துக்கம் கொண்டாடும் போது அந்த ஒளிஞ்சின்னு இந்த மனுஷனுக்கு அப்படி இதயமே வெடிக்குது. இருந்த போதிலும் காவலர்கள் வராங்கோ. இப்போ இந்த தாய்க்கு ஒரு உள்ளத்தில் எழும்புது, இவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அதனால தான் நம்ம வீட்டில் ஒளிஞ்சுன்னுக்கிறான் அப்படின்னு. ஒரு சமயம் நம்ம மகனை இவனே கொன்று இருப்பானோ, இவன் தான் கொலையாளியாக இருப்பானோ அப்படின்னு அவனை காட்டி கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் சிலுவை பாடுகளையும் கல்வாரி சிலுவை அடியில் அன்னை அனுபவித்த வேதனைகளை நினைவில் கொண்டு அந்த திருடனை அவங்க காட்டி கொடுக்கறதில்ல காவலர்கிட்ட. அவனை அனுப்பிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்த துணி, பணம் மற்றும் இன்னும் சில பொருட்கள் கொடுத்து அவனை ஒரு குதிரையும் கொடுத்து அவனை தப்பிக்க வைக்கிறாங்க அன்று இரவு. அப்போ அவளுக்கு தோன்றியது, நான் செய்த பாவங்களுக்கு அந்த மகன் அவனுக்கு தோன்றி அந்த தாய்க்கு சொல்கிறான், அம்மா, நான் நான் செஞ்ச துன்பங்களின் மித்தம் நான் நீண்ட நாள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்திருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த கொலைக்காரனுக்கு இரக்கம் காட்டிய அந்த நற்செயல் அன்னை மரியா என்னை விண்ணகத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறான். பாருங்கள், இதில் இருந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயம், ரொம்ப விலை மதிப்பற்ற அந்த மன்னிப்புன்ற அந்த ஒரு வார்த்தை தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மக்கிட்ட அது இல்லை. நம்ம மன்னிக்கும் பண்பை நம்ம கற்றவங்களாக இருந்தோம்னா, மன்னிப்பு வழங்குறவங்களாக இருந்தோம்னா, மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருந்தோம்னா, நம்ம மரியன்னையிடம் நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கும். நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் மரியன்னை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பரிந்து பேசி நமக்காக வாங்கி கொடுப்பார். நம்ம இந்த தாயை போல பிறரை மன்னிப்போம். மன்னிப்பு வழங்குவதில் நாம் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குவோம். அது என்னவே இருக்கட்டும், அன்னை மரியால் கேட்பட்டு இழப்ப விடவா, அவங்க நினச்சிருந்தா என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி மன்னிச்சாங்களோ, நாமும் பிறரை இதை விட பெருசு எதுவுமே இல்லை உலகத்தில் அப்படின்னு நினச்சி மற்றவங்களை முழு மனதோடு மன்னிக்க முயற்சி செய்வோம். அன்னை மரியாளுக்காக ஜெபமாலை ஜெபிப்போம்.
குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம். தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம் கெபியிலும் ஜெபமாலை ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.